இருக்குது. நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து எல்லா வீடுகள்லையும் இருக்கும். இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் நான் மஞ்சள் கயிறு போட்டுக்கிட்டு இருக்கிறது? அது ஏதோ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு வந்தார், அதுவே ஃப்ளாப் ஆகி போச்சு. இல்லை, முதல்ல அந்த வரவை, அதாவது அந்த புது வரவை வந்து நம்ம வரவேற்கணும் எப்போவுமே. அதுவும் வந்து ஒரு பெண், அவங்க வந்து படம் தயாரிக்க முன் வந்தது. ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசைக்கு இன்னைக்கு வளப்பேச்சந்தன் அவர்களுடைய இந்த முதல் பகுதியில் நடந்த ட்விஸ்ட்டை தான் இந்த இரண்டாம் பகுதியில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ அப்போ இந்த பட வரிசைகளில் சில இன்னைக்கு நம்ம ரசிச்சுட்டு இருக்க நடிகர்கள், நடிகைகள், அப்போது அவங்களுக்கெல்லாம் சில திருமணங்களை பற்றியும் நம்ம இடையில நிறையா பேசியிருக்கோம். அந்த திருமணங்களில் விமர்சனத்துக்கு உள்ளானவங்களும் சில பேர் இருக்காங்க. ஆனால் இப்போது 2 பேருக்கு ஒரு திருமணத்தை வந்து பேசுகிறாங்க. சாதாரண வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சார், என்ன சொல்கிறாங்க, பழைய ஃபோட்டோ என்னாலும் எடுத்து வச்சுட்றாங்க. அதாவது நான் ஈவனை ஓப்பனாக சொல்லிடுறேனே, நயன்தாரா மேடமுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு நடந்தது. இவங்க 2 பேரோட திருமணத்தோடைய புகைப்படத்தை போடுறாங்க. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வந்து மஞ்சள் தாலி வந்து கட்டியிருக்க மாதிரி. இதுக்கு ஒன்று சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் பாரு எத்தனை கோடிகள் வாங்குறாங்க, அவங்களே எவ்வளோ எளிமையாக இருக்காங்க, வீட்டில் உட்காந்துருப்பாங்க, இவங்கெல்லாம் வந்து எனக்கு இத்தனை பவுன் வேணும் அத்தனை பவுன் வேணுன்றாங்கன்றது ஒரு நகைப்பாக ஒன்று சில விஷயங்கள் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அது வந்து எந்த மாதிரியான ஒரு நாகரிகத்தை எடுத்து காண்பிக்குது சார் இது? நீங்கள் சொல்கிறது வந்து வீட்டுக்கு வீடு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கிற ஒரு தகவலாக தான் இருக்குது. நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து எல்லா வீடுகள்லையும் இருக்கும். இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் நான் மஞ்சள் கயிறு போட்டுக்கிட்டு இருக்கிறது, எனக்கு வந்து இது மாதிரி இத்தனை பவுனில் எடுத்து கொடுங்கங்கிற பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஃபேமிலியில் நடக்கிறது தான். இவ்வளோ பெரிய நடிகை, இவ்வளோ கோடியாக சம்பாரித்த ஒருத்தர் இன்னமும் இந்த மஞ்சள் கயிறோடைய வெளியில் போயிட்டு வராங்களே, எவ்வளோ எளிமையாக இருக்காங்க அப்படிங்கிறது நிஜமாகவே பெண்களும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட்டு கீர்த்தி சுரேஷை பொறுத்தளவுக்கு இப்போ அவங்க எப்போவுமே ஒரு நடிகைங்கிற பந்தா அவங்கள்ட்ட இருந்ததில்லை. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஒரு இயல்பான நடிகை. இப்போ நயன்தாராவையும் கீர்த்தி சுரேஷையும் நீங்கள் ஒப்பிடும் பொழுது இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பண்பு வந்து நயன்தாராட்ட எப்பவுமே இருந்தது கிடையாது. இவங்க ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருந்திருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஸோ அவங்க வந்து இப்படி வெளியில் வர்றது ரொம்ப இயல்பான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அவங்கள்ட்ட எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒரு பகட்டு கிடையாது. ஸோ அதனால் அவங்களால வர முடியுது. பட் இதுவே நயன்தாரா அப்படி வருவாங்களான்னா நமக்கு தெரியல, வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் வந்து அதோடய அவங்க ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போனாங்க. இப்போ இந்த படம் பேபி ஜான் படம் வந்துச்சு இல்லையா, இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு அதே மாதிரி இது கெட்டப்போட தான் அவங்க போனாங்க. மக்கள் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அவங்க பெருசாக யோசிக்கல. ஸோ நல்ல பண்பு தான். ஓகே. இப்போ அந்த பேபி ஜான் படத்துக்கான சில ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப இயல்பாக ஒரு ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரியானதான் அது சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னாக்கும் ரொம்ப முக்கியமாக சில விஷயங்களில் நம்ம நெட்டிசன்கள் சில பேர் யாராவது கலாய்க்காம விட மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கீர்த்தி சுரேஷும் இடையில மாட்டிக்கிறாங்க, அண்ட் அட்லியும் மாட்டிக்கிறாரு. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இல்லைங்க, இவங்க பொதுவாக சோசியல் மீடியாவில் ஒருத்தரை கிண்டல் பண்ணுறதை பற்றி நம்ம பெருசாக பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் இன்றைக்கி விவேகானந்தரே திரும்ப பிறந்து வந்தால் கூட அதையும் கூட இங்கே ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இவங்களுடைய பார்வையில் யாருமே நல்லவங்க கிடையாது, யாரையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாதுங்கிற மனநிலையில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நான் பல இடங்களில் சொன்னது ஒன்று தான். இப்போ என்னெல்லாம் பயங்கரமாக திட்டி ரொம்ப கேவலமெல்லாம் கமெண்ட் வரும். அப்போ நான் ஒன்று தான் நினச்சிப்பேன், சாலமன் பாப்பையா இருக்கார்ல, அவர் எப்பேற்பட்ட ஒரு மனுஷன். அவரை மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. யாருக்கும் அவரால் கெடுதல் நடந்ததே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ரொம்ப பண்பான ஒருத்தர். அவர் ஒரு தடவை சொன்னார், ஒரு வீடியோ அதுக்கு கீழே வந்து எதுக்கு இப்படி திட்டுறாங்கன்னு தெரியல, என்ன அவ்வளோ திட்டுறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். எதுக்கு போய் அவரை திட்டினா, அவ்வளோ பெரிய மனுஷனையே இவங்க திட்டுறாங்கன்னா இப்போ நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆறுதலாக போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அட்லியையும் கீர்த்தி சுரேஷையும் இவங்க விமர்சனம் பண்ணுறதுங்கிறது அவங்களும் அப்படி தான் எடுத்துப்பாங்க. விமர்சனங்களுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டு அல்லது வந்து அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி வந்துட்டாங்க. மேக்சிமம் வந்து இந்த மீடியாக்களில் வந்து பேசுகிறவங்க அல்லது சோசியல் மீடியாவில் ஒரு கருத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்கிறவங்க இப்போ எல்லாருமே வந்து ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி ஆயிட்டாங்க. எவந்துட்டுனாலும் கவலைப்படக்கூடாதுடா, நம்ம என்ன நினைக்கிறோமோ சொல்லிடுறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை பல பேர் எடுத்துட்டாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் நிஜமாவே ஒரு அற்புதமான ஆட்கள் தான்.
ஒரு மனப்பக்குவத்தை கொடுக்குறாங்க. நிச்சயமா சார், நிச்சயமா. அது அது அப்படிதான் இருக்கும். உளவியல் உண்மை அது. ஆமா ஆமா ஆமா. சார், அப்புறம் இப்போ அந்த நடிகர் பட்டியலில் நான் முக்கியமாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த வருஷத்தில் வந்து ஸோ டாப் லீடிங்கில் இருக்கிறதா உண்மையிலே வந்து சிவகார்த்திகேயன் அவர் தான் அப்படின்றத சொல்லி ஆகணும். அமரன் படம் அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விதை. இப்போ அவர் வந்து சம்பளத்தை வந்து அதிகப்படுத்தி கேட்குறாரு. இப்போ வந்து 35 கோடி இல்லை 75 கோடி தான் கொடுக்கணும் அப்படின்றது அது வந்து ஒரு உண்மைதானா? அது சினிமா வட்டாரத்தில் இப்போ இல்லைங்க, சினிமாவை பொறுத்தளவுக்கு எப்போவுமே படம் ஓடுனா சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளரே ஏற்றி கொடுத்துருவார். இப்போ இந்த படம் வந்து ஒரு கலெக்ஷன் என்னன்னு பார்ப்பாங்க. ரைட்டு, ஓகே, அடுத்த படத்தை கமிட் பண்ண போகும்பொழுது சார் உங்கள் படம் இவ்வளோ ஓடி இருக்கு, நாங்கள் இவ்வளோ தர்றோன்னு விடுவாங்க. அவரு கேட்கவே வேண்டாம், இவங்களா கொடுத்துருவாங்க. சினிமாவை பொறுத்தளவுக்கு அப்படி தான். ஒன்றுமே 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நடிகர் இருக்காருன்னு வைங்க, அவர் வந்து 1 கோடி சம்பளம் கேட்டால் கொடுத்துட போகிறாங்களா? கிடையவே கிடையாது. உனக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கிட்டு நடியாண்டுவாங்க. இதுதான் இங்கே இருக்கிறது. இப்போ இன்றைக்கி சிவகார்த்திகேயன் உங்களை கொடுக்குறாங்கன்னா அவருடைய அமரன் படம் அவ்வளோ பெருசாக ஓடி இருக்கு, ஸோ அதனால் கொடுக்குறாங்க. இதுவே நாளைக்கு வேற ஒரு படம் வருது, அது அமரன் அளவுக்கு ஓடலை அப்படின்னா ஒரு அடுத்த படத்தில் சம்பளத்தை குறைச்சிட போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த கூட குறையிறது இருக்குல்ல, இது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துக்கு வரணும்னா நீங்கள் கண்டினியூஸ் ஹிட்டை கொடுத்துட்டே இருங்க. கண்டினியூஸாக ஒரு 4 படம் 5 படம் ஒருத்தர் ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காருன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவருடைய சம்பளங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக மாறிடும். நீங்கள் இப்போ ஓடலைனாலும் குறைக்க மாட்டாங்க. அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வந்துடுவாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் இப்போ மெல்ல மெல்ல அந்த இடத்தை நோக்கி வந்துட்டுருக்காரு. அவர் ரொம்ப பிடிவாதமாக எனக்கு இத்தனை கோடி நீங்கள் கொடுத்தே ஆகணும்லாம் இல்லை. அவர் வெற்றியை கொடுக்குறாரு, இவங்க காசை கொடுக்குறாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது மாதிரியான சில படங்களுடைய விஷயங்கள், அதாவது என்னென்னா இப்போ ஹீரோவுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சிக்கு அப்புறம் சில இயக்குநர்களுடைய பிரமிப்பு, அப்படி பார்க்கும்போது சங்கர் அவர்களுடைய இந்த கேம் சேஞ்சர் படத்தை பற்றி தான். எப்படி வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு எல்சியூ அப்படின்ற ஒரு விஷயமோ, அது மாதிரி சங்கருடைய சங்கர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற விஷயத்தில் இந்த கேம் சேஞ்சருடைய இந்த பாட்டு, ஸோ உள்ள சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் இப்போது புழக்கத்தில் பேசிகிட்டு இருக்க விஷயம் அதோடைய பாடல்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அதில் காட்சிகள் எதுவும் சில விஷயங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இதை வந்து எங்கே வெளியானதுன்னு தெரியல, பட் இதை பற்றி நம்ம காட்சிகளை பற்றி கொஞ்சம் பிரமிப்பாக பேசுகிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அவர் படங்களில் காட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கும், அது வேற. பட் சங்கர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்லாம் கிடையாது. அது ஏதோ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துகிட்டு வந்தார், அதுவே ஃப்ளாப் ஆகி போச்சு. இப்போ அது எந்த வகையிலையும் படத்துக்கு பயன்படவே இல்லை. இப்போ கடைசியாக லியோ படமாகட்டும் அல்லது அதுக்கு முந்தைய படமாகட்டும் பெரிய ஹிட்டெல்லாம் கிடையாது. இல்லை, விஜய்ங்கிறதுனால அந்த படம் ஓடிடுச்சு, அவங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லாமல் போயிடுச்சு. இல்லை, இந்த எல்சியூ வந்து என்ன பிரயோஜனப்பட்டுச்சு? ஒன்றுமே கிடையாது. சும்மா எல்சியூவில் இது வருதா, எல்சியூவில் இது வருதான்னு மைக்கை தூக்கிட்டு பார்க்குறவங்கள்ட்ட தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன பிரயோஜனம்? அதனால் ஒன்றுமே கிடையாது. உங்கள் முதல் படத்தில் நடித்த ஒருவரை இந்த படத்தில் ஒரு சீன் காட்டுறதுல என்ன வந்துட போகுது? அது என்ன பெரிய பரவசத்தை ஏற்படுத்திட போகுது? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா வந்து அதை ஒரு ஒரு அந்த இதில் ஜிகினா பேப்பரை ஓட்டுற மாதிரி அதை ஒரு பெரிய இந்த மெட்டீரியலாக கொண்டு வந்தார். அவர் ஒரு விளம்பர மெட்டீரியலாக அவர் மாற்றினார். பட் அதை வந்து ஒரு ஸ்கேலாக எடுத்துக்கிட்டு மற்ற இயக்குனர்களும் அதே மாதிரி பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. முக்கியமாக சங்கரில் அதெல்லாம் பண்ணவே மாட்டார். அது லோகேஷ் கனகராஜ் பண்ண பிறகு அவர் எதுக்கு பண்ணணும் அதை? அதனால் அவர் அதை பண்ணவே மாட்டார். பொதுவாக சங்கர் படம்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா கூட அதோட விலை 1 லட்ச ரூபாங்கிற அளவுக்கு அந்த டம்ளரை வந்து ஒரு அலங்காரப்படுத்துவாங்க, அந்த பானையை வந்து ஒரு தங்கத்தில் செய்வாங்க. ஸோ அப்படி தான் இருக்கணும் தவிர கதையில் தான் எல்லாமே இருக்கணுமே தவிர நீங்கள் வெறும் காட்சிகளில் பிரம்மாண்டத்தை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. எப்போவுமே ஒரு கதை, அந்த கதைக்கான பிரம்மாண்டம், இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த படத்தினுடைய வெற்றியை கொடுக்கும். வெறும் வந்து நான் பாடல் காட்சி 7 பாட்டு இந்த படத்தில் வச்சுருக்கேன், 7 பாட்டுக்கும் 70 கோடி செலவு பண்ணியிருக்கேன்னா அது மட்டுமே எப்படி இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்க முடியும்? அப்போ நீங்கள் எடுக்கிற கதை, அந்த கதை சொன்ன விதம், திரைக்கதை, அந்த படத்தில் ஏதாவது புதுசாக காட்சிகளை நீங்கள் வச்சுருக்கீங்களா? அது விமர்சனத்துக்கு உள்ளாகாமல் இருக்கா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கேம் சேஞ்சர் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். சங்கர் மாறி இருக்காரா, மாறலையா, இல்லை அதே பழைய சங்கர் தான் வேறு பெயிண்ட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரான்னு நமக்கு தெரியாது, பார்த்தா தானே தெரியும். ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க கேம் சேஞ்சர் வந்து அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அது வருதான்னு பார்ப்போம், அந்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம், வந்த பிறகு தானே சொல்லுங்கள். இல்லை, அப்படி பார்த்தா இப்போ ஒரு படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது கூட மிஸ்டர் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு டீம், புது டீம், அந்த புது டீமுக்கு ஒரு இப்போ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எல்சிஓ அப்படி தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது லோகேஷ் கனகராஜ். இல்லை லோகேஷ் கனகராஜ் கதையே அது. லோகேஷ் கனகராஜ் வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு.
அல்லது கதைன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று அதில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. பட் அந்த மிஸ்டர் பாரத் அந்த 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 குரூப் இருக்குல்ல, அவங்க வந்து சின்ன திரையில், அதாவது குறுந்திரையில் வந்து யூடியூப்ல ஃபைனலின்னு ஒரு ட்ரூப்பாக இருந்தவங்க. அவங்க வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஆமாம், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதில் பரத்னு ஒருத்தர் ரொம்ப மிர்ச்சி சிவா மாதிரியே இருப்பார், சூப்பராக நடிப்பார் அவர். இப்போ இந்த ஒரு சின்னதாக ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒன்று வெளியிட்டிருக்காங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்குது அது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு திறமையோடு வர்ற ஒரு ஒரு குரூப் இருக்குல்ல, இவங்க வந்து இங்கே ஜெயிக்கணும், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அந்த மாதிரி ஒரு குரூப்புக்கு லோகேஷ் கனகராஜ் மாதிரியோ நெல்சன் மாதிரியோ சில பேர் வந்து ஆதரவு கொடுக்கும்போது நிஜமாக அவங்க மேலே நமக்கு ஒரு மரியாதை வருது. ஏன்னா இதே அந்த பரத், அந்த ஃபைனலி குரூப்லாம் நீண்ட காலமாக இங்கே இருக்காங்க. பட் இவங்களுக்கு படம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யாராவது முன் வந்திருக்காங்களான்னா இல்லை. இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் தான் வந்திருக்காரு. நான் இன்னும் கூட ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, நான் அந்த ஃபைனலி பார்த்துட்டு அந்த பரத்துடைய நடிப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பல தயாரிப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கேன், சார் இது மாதிரி அதை பாருங்கள், அதில் ஒரு பையன் வராப்புல, நீங்கள் அவரை கொத்தி தூக்குங்க, அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குல்ல நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் யாருமே வந்து அதை கேட்டுட்டு அப்படியே சார் பார்த்தேன் சார் நல்லா இருக்கு சார் சொல்கிறேன் சார்ன்னு சொல்லி போயிருக்காங்களே தவிர, இத்தனைக்கும் அந்த பரத்து கூட நான் பேசுனது கூட கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஆனால் நான் வந்து பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், ரெஃபர் பண்ணியிருக்கேன், அந்த பையன் வந்து பிரைட்டாக வருவாப்புல, நீங்கள் அவரை பிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெரிய விஷயம், பெரிய விஷயம். சரி, அப்படி வந்து இப்போ இந்த சில யூடியூப்லேருந்து வந்தவங்க இந்த பாரபட்சம்லாம் இப்போலாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து திறமைகள் எங்கே இருக்கோ அந்த திறமைகளை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கொத்தி தூக்குற இடங்கள், சில பேர் கரெக்டாக வந்து அதை கேட்ச் பண்ணிடுவாங்க, அனலைஸ் பண்ணி இவன் வச்சு படம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் அப்படின்றதெல்லாம். ஸோ அந்த கேல்குலேஷனில் இன்றைக்கி வரையும் சில பேர் வந்து கச்சிதமாக பண்ணுறாங்க. சில பேருக்கு அந்த கேல்குலேஷனில் மிஸ் ஆகும், மற்றபடி வந்து சப்ஜெக்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் சொன்ன அந்த பட்டியலில் இந்த மாதிரி இருக்குது. அப்படி வரக்கூடிய படங்களில் இப்போ நம்ம சில படங்கள் வந்து இப்போ லாஸ்ட் வந்து முஃபாசா, இந்த மாதிரி இந்த கார்ட்டூன் படங்களை பற்றி சிலது பேசிக்கிட்டோம். ஆனால் இப்போ வரக்கூடிய படங்களில் இந்த அனிமலை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய படங்கள் தான் வந்து இவர் நம்ம சார். அப்படி வந்து இப்போ இந்த அலங்குன்ற ஒரு படம் சார், இதில் வந்து என்ன மாதிரியான ஒரு சூழல் மிகுந்த ஒரு படமாக இருக்கும்? இதை தயாரிக்கிறது கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரபலத்தோடைய மகள் தான். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, முதல்ல அந்த வரவை, அதாவது அந்த புது வரவை வந்து நம்ம வரவேற்கணும் எப்போவுமே. அதுவும் வந்து ஒரு பெண், அவங்க வந்து படம் தயாரிக்க முன் வந்தது, ஒரு நம்பிக்கையோடு அந்த படத்தை எடுத்தது. ஏன்னா வரும்போதே ஒரு 50 கோடி 100 கோடிக்கு ஒரு படம் பண்ணி அவர் ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுப்போங்கிறது இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வருவோமேன்னு நினச்சதே ஒரு பெரிய விஷயம். முதல்ல அவங்கள பாராட்டணும். பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களுடைய பேத்தி அவங்க, ரொம்ப அவங்க கான்ஃபிடென்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம்ங்கிறது புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். பட் அவங்க வந்து என்ன கடினமான கேள்வியாக இருந்தாலும் அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது நிஜமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களாம் ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு பக்கம் தனியாக வச்சுருங்க. பட் இந்த அலங்குங்கிற படத்தை அன்ஃபார்ச்சுனேட்லி பார்க்க முடியல. ஏன்னா அன்றைக்கி வந்து எங்களுக்கு சில முக்கியமான வலைப்பேச்சு டீமுக்கே வேறு ஒரு வேலை இருந்துச்சு, அதனால் போக முடியல. பட் தியேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்கோம். பட்டு நம்ம விசாரித்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாத படம்ங்கிற மாதிரி தான் ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க. நான் நண்பர்கள்ட்ட கேட்கும்போது இன்ட்ரோல் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தீங்க, இன்ட்ரோலுக்கு பிறகு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணியிருந்தா ஒரு நல்ல படமாகவே வந்திருக்கும் அதுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த சக்திவேல் பெருமாள் சாமி இந்த படத்தினுடைய இயக்குனர், அவரும் ஏற்கனவே ஒரு 2-3 படங்கள் எடுத்தவர். ஸோ ஒரு வித்தியாசமான கதையை யோசித்த வரைக்கும் அவங்களுக்கு நம்முடைய பாராட்டு. படம் வந்து டிராப் கிடையாது, அந்த நிறுவனம் வெளியேறிடுச்சு. ஆக்சுவலாக இந்த படத்தை எடுப்பதற்காக முன் வந்த சூரிய படத்தில் ரொம்ப குறைவாக தான் வர்றாரு. அந்த குறைவான நேரத்திலையும் இல்லை, இளையராஜாவை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் பேரை தான் ரொம்ப இவ்வளோ நேரம் அந்த முதல் பகுதி, 2ஆம் பகுதி ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும்போது 3ஆம் பகுதிக்கு ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறார் பாருங்க பெருசா. அது என்னன்றதை 3ஆம் பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.